ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு Vajak சைபர் செக்யூரிட்டி. நம்ம இன்னைக்கு என்ன பிளாக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ப்ளாய்ட் அண்ட் அன்எக்ஸ்ப்ளாய்ட்டபிள் எக்ஸஸஸ் த்ரூ அன் ஓப்பன் ரீடைரக்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பிசினஸ் லாஜிக் ஃப்ளால வந்துட்டு லைக் எப்படி வொர்க் ஆகுது, ரெக்வெஸ்ட் எப்படி வொர்க் ஆகுது, ஆ ரெஸ்பான்ஸ் எப்படி வருது அப்படின்றத இதெல்லாம் எல்லாமே கேதர் பண்ணி ஒரு எக்ஸஸஸ் வந்துட்டு ட்ரிகர் பண்றாங்க. பிளாக் இது இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க கைஸ். பிளாக்கான கிரெடிட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் செக்யூரிட்டி ரிசர்ச்சர் தான். அண்ட் தென் பிளாக்கான கிரெடிட்ஸ் வந்து பிளாக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். மறக்காம போய் செக் பண்ணுங்க கைஸ். நம்ம பிளாக்குள்ள போயிரலாம். இதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 டொமைன் ஓகேவா? ஒண்ணு மெயின் டொமைன், இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா சப் டொமைன். மெயின் டொமைன்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, லாகின் பண்ணும்போது லாகின் பாராமீட்டர் வந்துட்டு அவங்களுக்கு ரிட்டர்ன் யூஆர்எல் இஸ் ஈக்குவல்ஸ் டூ அப்படின்ட்டு சம் வேல்யூ வந்துட்டு பாஸ் ஆகுது அதுல. இது வந்துட்டு சேஞ்ச் பண்ண ட்ரை பண்றாரு. பட் சேஞ்ச் பண்ணும்போது அது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. செக்யூரிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கனால, அந்த மெயின் டொமைன் வந்துட்டு எதுவுமே பண்ண முடியல. பட் ஸ்டில் இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, 2வது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சப் டொமைன்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பாராமீட்டர் வந்துட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அதான் இந்த பாராமீட்டர் ரெஸ்ட் /யூசர் ப்ரொஃபைல் டாட் ஜேசன் கமாண்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டூ கெட் இன்ஃபோ. இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கமாண்ட் இன்ஃபோ அப்படின்ற கமாண்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டூ கெட் இன்ஃபோல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பாராமீட்டர்ல வந்துட்டு அவங்க சில ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு ட்ரை பண்றாங்க. இன்ஜெக்ஷன் அட்டாக்ஸ் எல்லாமே ட்ரை பண்றாங்க. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எக்ஸஸஸ் வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி, எக்ஸஸஸ் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ட்ரிகர் ஆகுது. பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பர்ப் மூலியம் மட்டும் தான் ட்ரிகர் ஆகுது. ஒரு ரியல் லைஃப் சினாரியோல அந்த ஸ்பெசிஃபிக் ப்ரௌசர்ல வந்து டைரக்ட்டா இன்ஜெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸஸ் வந்துட்டு பாப்பப் ஆகல. அதுக்கு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெத்தட் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது இந்த ரெஃபரர் ஹெட்டர வச்சு இந்த ஸ்பெசிஃபிக் எக்ஸஸ் வந்துட்டு பாப்பப் பண்றாங்க. எப்படின்னு வந்துட்டு இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த இந்த டொமைன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு லைக் நார்மல் டொமைன்ல மெயின் டொமைன்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ரிட்டர்ன் யூஆர்எல் இருக்கு பார்த்தீங்களா? இது மூலியமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, லைக் அந்த எக்ஸஸ் வந்துட்டு பாப்பப் பண்ண ட்ரை பண்ண வைக்கிறாங்க. என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு லாகின் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. அந்த ரிட்டர்ன் யூஆர்எல்ல வந்துட்டு இந்த சப்டொமைன் குடுத்துட்டு, அந்த சப்டொமைன்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பாராமீட்டர் வந்துட்டு ஆட் பண்றாங்க. ஓகேவா? இந்த எக்ஸஸஸ் கொரியோட சேர்த்து இந்த பாராமீட்டரும் ஆட் பண்றாங்க. ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, விக்டிம் வந்துட்டு ஓப்பன் பண்ணும்போது, அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஸ்பெசிஃபிக் இன்ஃபெக்டட் பேஜ்க்குள்ள போயிரும். ஓகேவா? இந்த ரெஸ்ட் அண்ட் யூசர் ப்ரொஃபைல் டாட் அதுக்குள்ள போயிரும். இங்க ரெஃபரர் வந்துட்டு என்ன செட் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட எய்தர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களோட மெயின் டொமைன் ஆர் எல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எய்தர் ஆஃப் அவங்களோட சப் டொமைன். இந்த மாரி செட் பண்ணும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ரெஃபர் ஹெடர் வந்து என்ன சொல்லும் பார்த்தீங்கன்னா, ஓகே இது வந்துட்டு மெயின் டொமைன் தான் இது வந்துட்டு டார்கெட் பண்ணுது, இது குறிக்குது அப்படின்ற மாரி சொல்லும். அப்போ வந்துட்டு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்ஃபெக்டட் பேஜ் வந்துட்டு அந்த ஸ்பெசிஃபிக் பேலோட் வந்துட்டு நம்மளுக்கு டெலிவர் பண்ணிரும். ஃபைனல் பேலோட் வந்துட்டு இப்படிதான் இருக்கும். ரிட்டர்ன் யூஆர்எல் அவங்களோட சப் டொமைன். எந்த இடத்துல அந்த எக்ஸஸ் query வல்னரபிளோ அத அந்த அந்த டைரக்டரி குடுத்து, இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஸ்கிரிப்ட் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாம வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரெஃபரட் ஹெடர்ல வந்துட்டு எய்தர் அவங்களோட சப் டொமைன் ஆர் எல்ஸ் மெயின் டொமைன் வந்துட்டு ஆட் பண்ணணும். இப்படி ஆட் பண்ணும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்துட்டு அ டைரக்ட்டா வந்துட்டு அந்த யூசர் வந்துட்டு நம்மளால எக்ஸஸஸ் வந்துட்டு அம் வல்னரபிளா இருக்க முடியும். இதான் வந்துட்டு ஒரு ரியல் லைஃப் சினாரியோல வந்துட்டு இவங்க வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ரேண்டமா வந்துட்டு நம்ம எக்ஸஸஸ் குடுக்குறதுக்கும், இந்த மாரி லைக் ஒரு ரியல் லைஃப்ல எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க அப்படின்றத பார்த்து பண்றதுக்கும் நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பக்ரவுட் அண்ட் தென் ஹேக்கரோன்னு வந்துட்டு எதிர்பார்ப்பாங்க. இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளாக். நல்லா சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. தட்ஸ் இட் ஃபார் தி வீடியோ கைஸ். இந்த வீடியோல ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் லேர்ன் பண்ண நினைச்சீங்கன்னா, ஜஸ்ட் டூ சப்ஸ்கிரைப் கைஸ். தேங்க் யூ சோ மச்.